Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுன்னா அடை. வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு தலா அரை கப், உளுத்தம்பருப்பு 5 டீஸ்பூன், இட்லி அரிசி 1½ கப், பச்சரிசி 1 கப், சோம்பு, இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், தேங்காய் தேவைக்கேற்ப. ஒரு பாத்திரத்தில் பருப்பு அரிசி போட்டு தண்ணீர் விட்டு 3-4 மணி நேரம் வரை ஊற வைக்க வேண்டும். அடுத்து பருப்பு அரிசி நல்லா ஊறின பிறகு 2-3 வாட்டி அலசிட்டு மிக்சியில் போடணும். சோம்பு, இஞ்சி, பூண்டு, தேங்காய், காய்ந்த மிளகாய். காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. தண்ணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானவுடன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுங்க. அதை கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை அரைச்ச மாவோட நல்லா கலந்துக்கோங்க. அதை நல்லா கலக்கி விடுங்க. அதை தவா சூடானவுடன் மாவு எடுத்து ஊற்றுங்க. ஒரே இடமாவே இருக்க வேண்டாம். மாவு கொஞ்சம் நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. நான் அப்படியே மூடி போடாமையே தான் நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மூடி போட்டு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை திருப்பி போடுங்க. அடை இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும்.